பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, பாலையின் ஏதும் காலையின் ஏதும் சேர்த்தது எப்படியோ. சரி, ஓகே, பாத்துக்கோங்க. சரி குரு. கால அடிபட்டிருக்கு, போக வேணாம்னு சொல்லி நீங்க தான் வந்திருக்கீங்க. ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுங்க, பார்த்து நடங்க. நான் வராம பஸ்ல வர அதுல வரேன்லாம் வர வேணாம். நானே வந்து பிக்கப் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு மாமா இவ்ளோ அட்வைஸ்? சொன்னது மட்டும் செய்யுங்க. உங்க அண்ணனுங்க இல்லாத இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் சொன்னதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வர வரைக்கும் காலேஜ்லயே கிளாஸ்லயே அமைதியா உட்காந்துட்டு இருங்க. பஸ்ல போறேங்கிறத மட்டும் பண்ணாதீங்க. இவ்வளவு நேரமானாலும் சரி, நான் வந்துருவேன். மாமா உங்களுக்கே ஆபீஸ்ல டைம் ஆயிருமே மாமா. உங்களை பிக்கப் பண்ணி வீட்டுல விட்டுட்டாவது நான் போய் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்குவேன். எதுக்கு குரு விட்டீங்கன்னா நாங்களே பஸ்ல போயிருவோம்ல. பஸ்ல எல்லாம் எதுலயும் வேணாம். நான் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொறுமையாவே நடங்க. கால் ஏதாவது வலிச்சிச்சுன்னா நடக்காதீங்க. கிளாஸ் எல்லாம் உள்ளார போகல ஓகேன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்துக்காதீங்க. ஓகே குரு. எதுவா இருந்தாலும் பொறுமையா நடந்து போங்க. ஸ்பீடா போறேன் அங்க போறேன் இங்க போறேன்ல போக வேணாம். கேன்டீன்ல இருந்து எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம். ஏன் மாமா? அம்மா தான் கொடுத்துருக்காங்களோ அதையே சாப்பிடுங்க. கேண்டீன்ல இருந்து ஏன் மாமா வாங்க வேணாம்? எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல, சொன்னதை மட்டும் செய்யுங்க. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். யாராவது ஹெல்ப் கேட்டா கூட நீங்க எதுவும் செய்ய வேணாம். ஏன் குரு, அவங்களே ஹெல்ப் கேட்க வந்திருப்பாங்கல்ல. எதுவுமே பண்ண வேணாங்கிறல்ல. அஜித்னா நீங்க என்ன இங்க? அம்மா கிட்ட கேட்கும் போது நீங்க காலேஜ் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வரலான்னு வந்தேன். ஏனா? ஏற்கனவே காலைல நேத்து தானே கண்ணாடி கிளாஸ்ல குத்தி ரத்தம் வந்துச்சு. எதுக்கு இன்னைக்கே காலேஜ்? நான் காலேஜ் லீவ் போட்டு 2 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் வீட்ல இருந்து அதே யோசனை தானே வருது. சரி, ஓகே, பத்திரமா இருங்க. முக்கியமா கேண்டீன்ல எல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. இப்பதானே குரு சொன்னா, நீங்களும் சொல்றீங்க. ஓ, குரு சொல்லிட்டானா? அப்ப ஓகே தான். அதை சொல்றதுக்காக தான் நான் அங்க இருந்து வந்தேன். ஆமா ஜித், இப்பதான் சொன்னேன் எல்லாத்தையும். அப்புறமா ஒண்ணு நான் வந்தா வாங்க, இல்லாட்டினா குரு வந்தா வாங்க. வேற யாரு கூடயும் வர வேணாம், பஸ்லயும் வர வேணாம். குருவுக்கு சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா நான் வரேன். நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். யாரு கூடயும் போக வேணாம். என்னாச்சு? ஏன் 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்க. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். வேற எந்த வழியும் பார்க்க வேண்டாம். நான் இப்போ சொல்றேன், பஸ்ல போறேன் அதுல போறேன்ல போக வேணாம். எவ்வளவு லேட் ஆனாலும் நாங்க வந்துருவோம். என்னமோ 2 பேரும் சொல்றீங்க, ஓகே தான். எதை மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. அதெல்லாம் புரியாம இருக்கிற வரைக்குமே சந்தோஷம். விடுங்க. பத்திரமா இருங்க 2 பேரும். ஏதாவது கால் பெயின் வந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. நாங்க வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். பொறுமையா நடந்து போயிருவீங்களா இல்ல கூட்டிட்டு போகணுமா? இல்ல, நான் நடந்து போயிருவேன், விடுங்க. ஷாய் ஹரி எங்கனா? அண்ணியும் ஆபீஸ் வராங்க. யாரு பாத்துக்க போறா? ஹரிஷ் ஆயோ 2 பேத்தையும் ஆபீஸ் கூட்டிட்டு போயிடலான்ட்டு. எப்படின்னா பாத்துப்பீங்க? ஏகப்பட்ட வேலை இருக்குமேனா. உன் அண்ணி அதெல்லாம் பாத்துக்குவா, நீ கவலைப்படாத. பேசாம ஷாய் வேணா நாங்க கூட்டிட்டு வந்துட்டுமா? கூட்டிட்டு வந்து எங்க வைக்க போறீங்க? இங்க கிளாஸ் பாப்பீங்களா இல்ல ஷாய பாப்பீங்களா? இல்ல, நான் இங்க கிட்ஸ் பிளே கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க விட்டுருக்கலான்ட்டு. அதெல்லாம் வேணாண்டா, அங்க இருந்துக்குவா அமைதியா. இருந்தா ஓகே தானா? உங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆக கூடாதுல. ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கும், அதனால தானா. ஹரியவோ பார்த்துட்டு ஷாயவோ பார்க்கணும்ல. ஆமா, நான் ஹரி கூட தூங்கிடுவா. ஷாய் குட்டி எப்படி இல்லல்ல, இங்க தானே பக்கத்துல இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்னா. இங்க பேசாம கூட்டிட்டு வந்து இங்கேயே விட்டுட்டு போங்கண்ணா. எப்படியோ ஆஃப் டே தானே காலேஜ், நாங்க பாத்துக்கிறோம்னா. சரி, ஓகே. உங்க அண்ணி கிட்ட கேட்கல, ஓகே சொன்னா ஓகே தான். சரி, நானே அன்னிக்கிட்ட பேசிக்கிறேன். சரிடா, நீ பேசிட்டு எனக்கு சொல்லு. ஓகேண்ணா. உங்களுக்கு அப்புறம் தொந்தரவா இருக்க போறா? ஐயோ அண்ணா, சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதானே இருக்கும், விடுங்கண்ணா. இதுல தொந்தரவெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா. எங்களுக்கும் கொஞ்சம் சாய்க்குட்டியை பார்த்தா நிம்மதியா இருக்கும்ல, அதனால தானா. உள்ளே தானே இருப்பா, அதனால பிரச்சனை இல்லைண்ணா. சரி, ஓகே, நாங்க பாத்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போறோம். ஓகே குரு. சரி, ஓகே, நாங்க வரோம். சரி குரு. சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. ஓகேண்ணா, நாங்க கிளம்புறோம். பாய்ண்ணா. பாய்டா, போயிட்டு வா. நீங்க ஏன் அஜித் வந்தீங்க? இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சரியில்லாம இருந்துச்சு, அதனாலதான். அந்த ஆக்சிடென்ட், இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கிறது இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ சந்தேகம் இருக்கு, முழுசா கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா அஜித், அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம 2 பேர் தான் காரை பார்த்து கொண்டு வந்து நிப்பாட்டணும். எப்படி அது? நம்ம ஓட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு. எப்படி என்னன்னு நமக்கே ஒன்னும் புரியல அஜித். கார் கண்ட்ரோல் இல்லாம ஆகுமா? இதுல நேத்து கண்ணாடி கிளாஸ் அது எப்படி 2 படியிலயும் இருக்கும்? யாரோ ஒருத்தர் தெரியாம உடைச்சிருந்தா கூட ஒரு படியில தானே இருக்கணும். அது இல்லாம இவங்க 2 பேரும் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. யார் அதை உடைச்சிருப்பா? சாரி அஜித், உங்க அம்மாவை சந்தேகப்படுறேன்ல இல்ல, கொஞ்சம் டவுட் இருக்கு. எனக்குமே இருக்கு குரு. ஆனா கன்ஃபார்ம் பண்றதா எப்படின்னு தெரியல. அவ்வளவு தூரத்துக்கு அம்மா போவாங்களான்னு கேக்குறேன். இல்ல நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு யாராவது இருக்காங்களா? ஒன்னும் புரியல. ஆமா அஜித், அதே டவுட் தான் எனக்குமே. இது என்ன 2 சைடும் கிளாஸ் உடஞ்சிருக்குமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யார் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எதிரில ஏதாவது வண்டி வந்திருக்கணும். கார்
சம்பந்தமே இல்லாம எப்படி நிக்கும்? ஏதாவது டயர்ல ஏதாவது குத்திருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? இதுல பின்னாடியே அருண் விஜய் வந்திருக்காங்க, எப்படி? ஆமா குரு, அதனாலதான் பயத்துல யாரையும் எங்கேயும் விடுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனாலதான் அங்க இருந்து ஃபாஸ்டா அப்படி வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு போலாம், கேண்டீன்ல கூட எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம், ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்களேன். ஏற்கனவே 4 பேர் இழந்ததுலயே நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம், இதுல இவங்க வேற முடியல குரு. அதுதான் அஜித் சொல்லணும்னு நான் நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன். வீட்டுல இருக்க ஹரிஷா எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணுமோன்னு தோணுது. ஏன்னா அவங்களாம் இப்பதான் வளர்றாங்க. 4 பேர் இல்லாத போதே நம்ம குடும்பம் ரொம்ப உடஞ்சிருச்சு. இதுல அத்தை மாமாவால சொல்லவே தேவையில்ல, கோவில்ல தான் இருக்காங்க முழுசா, வீட்டுக்கே வரதில்ல. இப்பெல்லாம் வராங்கன்னா நைட்டு மட்டும்தான் வராங்க, சமைக்கிறாங்க, நமக்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, அவங்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறாங்க, போயிடுறாங்க. இந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா நம்மளால சத்தியமா இருக்க முடியாது குரு. என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு தெரியல, கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கணும். ஆபீஸ்லயா வீட்டுல இருக்கவங்களா எதுவுமே புரியல. அதுதான் குரு, என்ன பண்ண போறோம்னு சுத்தமா தெரியல குரு. ஆபீஸ்ல இருக்க அந்த 2 பேத்து மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவ்வளவு ஈஸியா இவங்களை கல்யாணம் பண்ண விட்டுருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அது என்னமோ உண்மைதான். எனக்குமே அவங்க மேல சந்தேகமா இருக்கு. உடனே போய் கேட்டுற முடியாதுல. சோ அவங்க மேல தப்பு இல்லாமயும் இருக்கலாம். என்ன பண்றது ஒன்னும் புரியல. நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பா நிக்கலாம் அஜித். 4 பேத்த அசால்ட்டா விட்டுட்டோம், இவங்களையும் விட்டுறக்கூடாது குரு. இந்த வீட்டுல இருக்க நம்ம 2 பேர் தான் குரு ஏதாவது பண்ணணும். எப்போதும் இவங்களுக்கு துணையா நம்ம நிக்கணும் குரு. இனிமே ஒருத்தருக்கு கூட சின்ன காயம் கூட படக்கூடாது குரு. ஆமா அஜித், இனிமே நம்மள மீறி இந்த குடும்பத்தை எப்படி யார் தொடுறான்னு பாப்போம். நம்மள மீறி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அஜித். ஆமா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரி அஜித். மச்சான், என்ன லெட்டர்ரா இது? இதை எப்படியாவது நான் குரு கிட்ட கொடுக்கணும்டா. குருவுக்கே தெரியாம இந்த லெட்டர் குரு கையில போகணும்டா. என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்க? இந்த லெட்டர்ல பிரியா எழுதுன மாதிரி எழுதி வச்சிருக்கேன்டா. பிரியா எழுதுன மாதிரியா? ஆமாண்டா, குருவை சுத்தமா எனக்கு பிடிக்கல, நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். இத குரு கிட்ட மட்டும் கொடுக்கணும்டா. அவரு கண்டுபிடிச்சிட்டாருன்னா இது பிரியா எழுதுனதுலன்ட்டு பிரியாவோட ஹேண்ட் ரைட்டிங்க எடுத்து அதே மாதிரி எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, பிரியா கிட்ட கேட்டா? பிரியா கிட்ட கேட்காத மாதிரி எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்க? சாரி குரு, நீங்க எதை கேட்டாலும் என்னால வாய் திறக்க முடியாது குரு, நீங்க என்கிட்ட கேட்காதீங்க, கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் குரு அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கேன்டா. நீ என்ன லூசா? முதல்ல அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும்டா. அவனுக்கு பிரியா அவனை லவ் பண்ணன்னு புரிய வைக்கணும். அவ எப்போதும் சண்டை போட்டுட்டு மட்டும்தான் இருக்கா, அவ கண்டிப்பா லவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 2 பேரும் முதல்ல பிரியணும். மச்சான், இது தப்பு தானடா? மச்சான், உனக்கு தெரியாது, நான் அவ்வளோ லவ் பண்ணிருப்பேன். இது தப்புன்னு எனக்கே தெரியும். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜ்ல தான் நான் அவளை பார்த்தேன். ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அவளை பார்த்திருக்கேன். நானுமே விட்டுட்டேன்டா அவளை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ வாழ்க்கையில அவ சந்தோஷமா இல்லைன்னு. குரு கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு மட்டும்தான் இருக்கா. அவங்க அண்ணன் பார்த்த ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கா. இப்ப அவங்க அண்ணன் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடா? அவ்வளவு லவ் பண்ண அவள. காலேஜ்ல இருந்தே என்னோட லவ் ஸ்டார்ட் ஆகலடா, ஸ்கூல்ல இருந்தே என் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நான் அப்பயும் நினைச்சேன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகே, அவ சந்தோஷமா இருந்தா அது போதும் தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த லைஃப்ல அவ சந்தோஷமாவே இல்லடா. அவளுக்கு சந்தோஷம் இல்லாத லைஃப் இந்த காதலனால கொடுக்க முடியாதுடா. அவளுக்கு எது சந்தோஷமோ அதுதானே என்னால கொடுக்க முடியும். இந்த லைஃப்ல சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா நான் விட்டு கொடுத்திருப்பேன். ஏன்னா நான் அவளை உண்மையா காதலிச்சேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்கு விட்டு கொடுத்துடணும். அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தானே நான் நினைப்பேன். அதே லவருக்கு அவ நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான்டா. இந்த லெட்டர் படிச்சா குரு பிரியாவை கண்டிப்பா தப்பாதான் நினைப்பாரு. அதான் உனக்கே தெரியுதுலடா, தப்பாதான் நினைப்பாரு. அப்புறம் ஏன்டா இந்த லெட்டர் கொடுக்குற? அவ என்ன தெரியுமா பண்ணுவா? அண்ணன் பார்த்து வச்ச மாப்பிள்ள தானே, ஓகே அப்படின்னு சொல்லிதான் இது பண்ணுவா. சந்தோஷமே இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாடா. எனக்கு என் பிரியா சந்தோஷமா தான்டா இருக்கணும். இந்த செகண்ட் கூட அவன் கூட சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என் விட்டு கொடுத்துருவேண்டா. ஏன்னா எனக்கு அவ காதல் தாண்டா ரொம்ப முக்கியம். அவ சந்தோஷமா இல்லைங்கும் போது என்னால எப்படா சும்மா இருக்க முடியும்? இந்த லெட்டரை கொடுத்தோன்னு வை, என் குரு அவனாவே போயிருவான்டா. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருப்பாடா. அதுக்கப்புறம் கூட அவளுக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அவ சந்தோஷமா இருந்தா மட்டும் எனக்கு போதும்டா. அவ என் கூட சேரணும், அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும்லாம் நான் நினைக்கல. அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான்டா. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ குரு கூட சந்தோஷமா இல்லடா. அந்த வாழ்க்கை இதுக்கு மேலே அவளுக்கு இருக்க கூடாதுடா. அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. இன்னமும் டெய்லியும் நான் அழுந்துட்டு தான் தூங்குவேன். ஏன்னா அவ கஷ்டப்படுறான்னு யோசிச்சு என்னைய நானே வருத்திக்க வேண்டாம். அவ கஷ்டப்படக்கூடாதுடா, அவ சந்தோஷமா இருக்கணும்டா. அவ எனக்கு காதலிக்கணும்லாம் அவசியமே கிடையாதுடா. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பார்த்த உடனே காதல் வரணும், அவளுக்கு வரலடா என் மேல. நீதான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லையடா. நான் என் காதல் சொல்லணும்னா முதல்ல குரு அவன் கூட இருக்க கூடாதுடா.
அதுக்கப்புறமுமே எனக்கு ஓகே சொன்னாதான் ஓகே, இல்லாட்டினா விட்டுருவேனா. அவளை டார்ச்சல் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா. ஏன்டா லவ் பண்றேன்னு சொல்ற, டார்ச்சல் எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்ற. டார்ச்சல் பண்றதாடா லவ். அவ சந்தோஷமா இருந்தாலே அது எனக்கு நிம்மதி தான்டா. இந்த ஜென்மம் ஃபுல்லா வாழ்ந்துடுவேன்டா. ஆனா சில பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, தான் காதலி தான் கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ உனக்கு பெரிய மனசு தான்டா. எனக்கு அவ சந்தோஷமா இருக்கணும்டா, அது போதும். அவ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருப்பேன். இப்ப எதுக்கு இந்த லெட்டரை கொடுக்குற? சப்போஸ் அவ குரு கூட சந்தோஷமா இருந்தானா? சந்தோஷமா இல்லடா, அது தெரிஞ்சுட்டு தான் நான் இது பண்றேன். பாக்குற எல்லாத்துக்கும் தான் அவ சிரிச்சிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளார அவ்வளோ கஷ்டப்படுறாடா. குருவை பார்த்தாலே அவ திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருக்கா. நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். அவளுக்கு குருவை சுத்தமா பிடிக்கலடா மச்சான். அதனால மட்டும்தான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு தவிர, இல்லாட்டினா நான் ஏன்டா ரிஸ்க் எடுக்க போறேன்? உனக்கே தெரியும், அவ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் என்னடா, அவ மனசுல குரு இல்லைன்னு கன்ஃபார்மா தெரியுமாடா? நல்லாவே எனக்கு தெரியும்டா. இப்ப இந்த லெட்டர் மட்டும் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறதுன்னு தான்டா தெரியல. பிரியா உன்னை லவ் பண்ணனா என்னடா பண்ணுவ? சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். உண்மையிலுமே அவளை சந்தோஷமா நான் வச்சுக்க வேண்டாம். சப்போஸ் குருவே பிரியாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோ, என் வீட்டுல வேற யாரையாவது மாப்பிள்ளையா பார்த்தாருன்னா, பிரியாவுக்கு பிடிச்சது சந்தோஷமா கல்யாணம் பண்ணனா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லாட்டினா அந்த கல்யாணத்தையும் நான் நிப்பாட்ட வேண்டாம். என்னமோ சொல்ற, ஓகே தான்டா. இந்த லெட்டரை கொடுக்கணும், எப்படிடா கொடுக்கறது? அதாண்டா ஒன்னும் புரியல, பாத்துக்கலாம் விடு. சரி ஓகேடா, பேசாம ஒரு கார்ல வச்சிடலாமா? ஏன்டா கார்ல பிரியால ஏறுவாங்க, என்ன லெட்டர்ன்னு பாத்துட்டாங்கன்னா? ஆமா அதுவும் கரெக்ட் தான். என்ன பண்ணலாம்? சரி விட, அப்புறமா பாத்துக்கலாம். பேசாம அவங்க வீட்டுக்குள்ள போய் ஜன்னல்ல எகிரி குதிச்சு வச்சுட்டு வந்துடலாமா? நல்ல ஐடியா தான். மாட்டிக்கிட்டோம்னா பிரியா இருந்தா அங்க. பிரியா எப்ப இல்லையோ அப்ப வைக்கலாம்டா. சரி விட, இன்னைக்கு நைட்டே போய் வச்சுட்டு வந்துடலாம். குருவோட ஃபைல்ல எதுலயாவது வச்சிடலாம். அவர் எடுத்து படிக்கும் போது படிச்சுக்குவாரு. இல்லாட்டினா குருவோட கபோர்டு, குருவோட திங்ஸ்ல எதுலயாவது வைப்போம். சரிடா மச்சான், கிளாஸ்க்கு போலாம்டா. சரிடா மச்சான். ஐஷு எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேத்துக்கும் ஓகே தானே? ரொம்ப பொறுமையா நடந்து வர மாதிரி இருக்கு. கால் ரொம்ப வலிக்குதோ? விட்ரா மச்சான், கண்ணாடி கிளாஸ உடைச்சு உன் கால் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நடக்க முடியுதா? பொறுமையா நடந்து வரியா, ஸ்பீடா நடந்து வரியான்னு பாப்போம். கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்ணி நின்னுடா. இல்ல அருண், ஓகே தான் அருண். எடுத்து வைக்கும் போது லைட்டா சொல்லி ஏறுது அருண், அவ்வளவுதான். நல்லதான் பொறுமையா நடந்து வந்த அருண். ஏன்னா இங்க மூஞ்ச பாக்குறதுக்கு விருப்பம் இல்லையா? அங்கிட்ட யாரையும் பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒன்னோட அங்க இருக்க பொண்ணு பாத்துட்டு இருந்தேன். ஏன் விஜய் அங்க இருக்க பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கா, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியாண்ணா, ஓகேண்ணா. அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நடந்த விஷயத்துக்கு இப்படி கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கலாம்ல. என் தங்கச்சி முகத்துல சிரிப்ப காணுமே. அண்ணா ஐயோ சாரிமா, தங்கச்சின்னு சொல்லிட்டேன். என்ன என் அக்கா மூஞ்சில சிரிப்பையே காணோம். இப்போதைக்கு சிரிப்பு வராதானா? ஃபர்ஸ்ட் மாதிரி என் அக்கா இல்லையே. எப்போதுமே சிரிச்சுட்டே எல்லாத்துக்கிட்டயும் பேசுவாங்க. இப்ப சிரிக்கிறதுனால என்னன்னு தெரியாம போயிருச்சு போல. ஐஷோ உங்களுக்கும் சேர்த்துதான். ஏன் விஜய் நீங்க வேற? எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும் தான். நம்ம விஜய் உங்க அப்பா இறந்திருக்கும் போது 1 year என்னமா சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தாரு. ஏன்டா இப்படி பண்ற? இல்ல நீ சிரிச்சுட்டு தானே இருந்த. வாய மூடுறா. என்ன இப்படியான சிரிப்பீங்க? அம்மா நீ வேற, நான் சோகமா இருந்தானே அவன் சிரிச்சிட்டு இருக்கேன்னு கலாய்க்கிறான். ஓ அப்படியாண்ணா, ஓகேண்ணா. எப்படியே அக்காவை இன்னைக்குள்ள சிரிக்க வச்சிருவ, கவலைப்படாத. அப்புறம் ஐஷு ஓகே தானே? கால் ரொம்ப வலிக்குதோ? இல்ல அருண், ஓகே தான். ஆமா, இன்னைக்கு என்ன நீங்களும் சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல இது எங்க அண்ணன் ஸ்பெஷலா எடுத்து கொடுத்த சாரி, அதனால தான். அக்கா நீங்க கட்டி இருக்கிறது? இதுவும் எங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தது. சோ 2 பேத்துக்கும் அண்ணன் பாசம் வந்தனால அண்ணன் வாங்கி கொடுத்த சாரியை கட்டியிருக்கீங்க. ஆமா விஜய். ஆமா, அப்படி யாரதான் பாத்துட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்து பேசுங்களேன். ஐயோ இது வேற அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்காரி பொண்ணாச்சே. போச்சு அவனே இப்பதான் ஐஷு கிட்ட ஏதோ நல்லா இருக்கியம்மான்லாம் கேக்குறான். அதையும் கெடுத்துருவா போல. போச்சு எல்லாம் போச்சு. நானே மச்சானுக்கு இந்த காதலை எப்படியாவது செட் பண்ணி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு நேரம் கெட்ட நேரத்துக்கு தான் வரும். அண்ணா சொல்லுமா. என்னன்னா எங்களை பார்த்து பேசுங்களேண்ணா. உங்களுக்கு கால் வலிக்க போது, நீங்க போய் உட்காருங்க போங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ பக்கத்துல வராளே. நீங்க போய் உட்காருங்கம்மா, நாங்க வந்துடுறோம். கால் ரொம்ப வலிக்க போது, நீங்க போங்க. நாங்க தானே பாத்துக்கணும் உங்களை, போங்க. சரிண்ணா. சரிம்மா நீங்க போய் உட்காருங்க, நாங்க வந்துடுறோம். ஆமாமா சீக்கிரம் போங்க. ஏன் விஜய் இப்படி துரத்துறீங்க? இல்ல நீங்க நிக்கிறதுல என் மனசு ரொம்ப வலிக்குதுமா, நீங்க போங்க, வந்துடுறோம். சரிண்ணா. எடே கேஷுவலா நின்றா. இப்ப எதுக்குடா உங்களை துரத்தி விட்ட? துரத்துலனா நீ மாட்டிருப்ப. என்ன மாட்டிருப்ப? ஒரு பொண்ணு வருதுடா. அந்த பொண்ணு வரதுக்கும் இவங்களை துரத்தி விடுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? உன் காதலுக்கு அப்புறம் சங்கு ஊத வேண்டியதா? ஆப்பு தேடி வருதுடா உன்ன. நீயே எனக்கு ஒரு ஆப்பு தான்டா. அப்புறம் ஏன்டா என்னடா ஆப்பு எனக்கு வரப்போகுது? உன்னாக்கு கச்சீஃப் வருதுடா. கச்சீஃப்ல நடக்குமாடா? டே பைத்தியம், அந்த கச்சீஃப் கேட்டுச்சே, அந்த பொண்ணு வருது. ஐயோ அந்த பொண்ணா? டே வாட, நம்ம சீக்கிரம் போயிடலாம் உள்ளார. டே அந்த பொண்ணுக்கு உன் பேர் தெரிஞ்சிச்சுடா. ஓடுனா மாட்டிப்படா. டே கச்சீஃப் அந்த பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா. அது அந்த பொண்ணோடதே இல்லடா. ஆமாமா சார் தானே சொல்லிருக்காரு. டே கூப்பிடுறாடா, வராடா. என்னடா நம்ம சமாளிப்போம், நம்ம சமாளிக்காததா? ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறா. பாத்துக்கிறேன். மச்சான் ஏன்டா அங்க போய் நின்னுட்ட? பரவாயில்ல நீ பேசு. சப்போஸ் ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் டோரை ஓபன் பண்ணிட்டு ஓடிடுவேன். மச்சான் என்னடா இப்படி மாட்டி விட்டு போற? டே உன் ஃப்ரெண்டுக்காக இதை மட்டும் செய்டா, பண்ற ப்ளீஸ்டா. இதுலலாம் நான் தான் ஃப்ரெண்டுன்னு கண்ணுக்கு தெரியறல உனக்கு.
ஏதாவது சொன்னா வாயை மூடுறான்ற வேண்டியது. டே பாத்துக்கலாம்டா, பேசுடா. நீ ஏன் நண்பன்டா, பேசுடா. நீ என் உயிரை எடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன், பேசி தொலைற. ஹாய் அருண். பாய்மா. என்ன அருண், என் கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? அச்சோ மறந்துட்டேன்டா, சாரி. என்ன அருண் இப்படி பண்றீங்க? சாரி நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவேன். அவன் இப்படிதான் ஒரு 20 கண்டுக்காது. என்ன அருண், நாளைக்காவது கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவீங்களே? கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவேன்டா. அது எனக்கு ரொம்ப முக்கியமான கர்ச்சீஃப் அருண். நீங்க எடுத்து வச்சிருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அருண். ஏமா நான் எடுத்து வச்சிருந்தா சந்தோஷப்பட்டுக்க மாட்டியா? அது இல்ல, நான் உங்களுக்கு புரியாதுண்ணா. அந்த பொண்ணு மட்டும் உன்னை மட்டும் அருணுங்குது, என்ன மட்டும் அண்ணாங்குது. நீ வேற கடுப்பேத்தாதடா. நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவேமா. மறந்து போயிருது. வேணா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன், நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். இல்ல பொண்ணுங்களுக்குலாம் ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்க அம்மா அடிப்பாங்க. ஓ அப்படியா, ஓகேண்ணா. சரி ஓகே, நாளைக்கு மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல மறக்காம எடுத்துட்டு வந்துருவேன். சரி அருண். கலந்துட்டாங்க, இப்ப கூட ஃபோன் நம்பர் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாண்ணா? அவங்க வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்மா. சரி உங்க ஃபோன் நம்பர் தாங்கண்ணா. இல்ல என் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் உங்க அம்மா என்னையே அடிப்பாங்க. அவங்க எனக்கும் அம்மா மாதிரிமா, சாரி. என்னண்ணா இப்படி பண்றீங்க? ஏன் அருண், அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ? என்னமா சொன்ன? இல்ல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான்னு கேட்டேன். ஆமாமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். என்னடா அந்த பொண்ணு அத்தைங்குது. அது தெரியாம வாயில வந்திருக்க விடு. தெரியாம விட்டு தொலைடா. ஐயோமா, நீ சப்போஸ் அருணை மட்டும் லவ் பண்ணிடாத. ஏனா? உங்க அப்பா ஒரு மிலிட்டரி மேன்மா, பெரிய கன் ஒன்று வச்சிருக்காரு. இவ லவ் பண்ணானோ இல்ல அந்த பொண்ணு லவ் பண்ணாலும் கொன்றுவாருமா. ஒரே சுடுதா, புல்லட் நேரா நெஞ்சுக்குள்ளேயே இறங்கிடும். என்னண்ணா சொல்றீங்க? ஆமாமா. மிலிட்டரி மேனா? ஓகே அருண். ஏன்பா எப்ப மிலிட்டரி ஆனவரோ எனக்கே தெரியாது. இவன் சொல்றா, அதுக்கு ஆமா நம்மளும் சொல்ல வேண்டியதான். நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க அருண். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாதானா? ஐயோ உண்மைதாமா, நம்புமா எங்களை. உன் மேல என்ன சத்தியம் மட்டுமா? ஐயோ வேணாம். எதுக்கு அந்த வம்பு? அது உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதானா? ஏன் உண்மை இல்லன்னு சொல்ற? அது உண்மைதாமா. நீ இவன் வீட்டுக்கு வந்து பாத்தியா? இல்ல நான் சொல்றேன், அவ்வளவுதான். கண்ணால் பாப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேலும் சொல்லிருக்காங்கல்ல, நான் அதை வச்சு சொல்றேன். இப்ப பாரு, நீ கண்ணால பார்த்தா அது போய். இப்ப என்கிட்ட இருந்தாலும் விசாரிச்சு அது உண்மைதானே? அவன் சொன்னதா போய், நான் சொன்னது உண்மைதான். இப்ப தீர விசாரிச்சிட்டியா? விசாரிச்சிட்டேன்னா உண்மைதான். சரி ஓகேடா, நான் அந்த கட்சியை அப்புறமா நாளைக்கு எடுத்துட்டு வந்துறேன். ஓகே அருண். நீ என்ன இங்க நடந்து வந்திருக்க? கால் வலிக்க போகுது. ரொம்ப தாங்கடா. நீ வேணா தூக்கிட்டு போறியா மச்சான்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இல்ல அருண், ரொம்ப நேரம் ஆச்சா, நீங்களா வரலையா? அதான் வந்தேன். தனியா இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குதா, நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதோ வர ஐஷு. கண்களறியா காற்றை போல கனவில் என்னை வருடுவதென்ன, பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன, மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை காம்பினேஷன் இது. என்ன காம்பினேஷன்? என்ன ஒயிட் கலர் குர்த்தி போட்டிருக்க, மேல ரெட் கலர் ஷால் போட்டிருக்க. ஆமா, இதோட இதுதான். நல்லாவே இல்லமா. எனக்கு இந்த ஒயிட் கலருக்கு ரெட் கலர் ஷால் போட்டாலே பிடிக்காது. எதுக்கு ஒயிட் கலர் போடுற? ஏதாவது கலரா போட்டா உனக்கு இன்னும் சூப்பரா இருக்கும்ல. எனக்கு ஒயிட் சுத்தமா பிடிக்காது. இது என்ன கூத்து, ஒயிட் பிடிக்காதுன்னு சொல்ற? ஆமா, எனக்கு சுத்தமா ஒயிட் பிடிக்காது. ஆமா, உங்களை விஜய் கூப்பிட்டுக்கலாமா? இல்ல அண்ணனே கூப்பிடலாமே. எனக்கு இந்த அண்ணன் உங்களை கூப்பிட பிடிக்கல. ஏன்னா என்னோட ஏஜ் தான் உங்களோட ஏஜ் நினைக்கிறேன். என்னோட ஏஜ்ல இருக்கவங்க நான் எப்படி அண்ணன் கூப்பிட முடியும்? சோ எனக்கு அண்ணன் பிடிக்கல, விஜய்னே கூப்பிடுறேனே. உனக்கு எப்படி கூப்பிட பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுக்கோ. ஆனா இந்த காம்பினேஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே ஒயிட் கலரை கொஞ்சம் கட் பண்ணிரே. ஏன் ஒயிட் பிடிக்காது? பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். ஏன் என்னன்னு சொல்ல தெரியாதா? நான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ பிங்க் கலர் வேற எந்த கலர் போட்டாலும் சூப்பரா இருக்கும் உனக்கு. இந்த ஒயிட் காம்பினேஷன் உனக்கு சுத்தமா செட் ஆகல. சுத்தமா நல்லா இல்லையோ? ஆமாமா, சுத்தமா நல்லா இல்ல. சரி விடுங்க, அப்ப மாத்திக்கலாம். ஆமா, இந்த கலர் மட்டும் தயவு செஞ்சு போட்றாத. இல்லனா இந்த கலர் போட்டு என் கண்ணு முன்னாடி வந்துராதமா. ஓகே, அருணா கொஞ்சம் அந்த கட்சி எடுத்துட்டு வர சொல்லிருங்களே. அது கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்றேமா. இப்போதைக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியல, கிடைக்கும்னு சொல்ல முடியல. பாவம் இந்த பொண்ணு. கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்றேமா? கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்றேன். மறக்காம கொண்டு வர சொல்லிடுறேமா. சரி, மறக்காம கொண்டு வர சொல்லிருங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கட்சி. தெரியுமா உனக்கு முக்கியமான கட்சின்னு கண்டிப்பா எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். சரி விஜய், நான் வரேன். போயிட்டு வாமா. என் பேர் என்னன்னு கேட்கவே இல்ல. நமக்கு எதுக்கு மாறுது உங்களோட பேரு? நீ போயிட்டு வா. ஒரு டைம் என் பேரை கேட்கணும்னு தோணுனா அப்ப வந்து கேளு, உனக்கு இருக்கு. அந்த இதுல இப்போதைக்கு நடக்காதுமா. சரி, நான் வரேன் விஜய். போயிட்டு வாமா. நாளைக்கு கண்டிப்பா கட்சி எடுத்துட்டு வர சொல்லிடுவேன். ஓகே விஜய். எழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உன்னைதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடி
முடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டாய் மடிவேன் பிறந்தாலும் உனையேதான்